ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் 31 நாட்களை கொண்ட மாதம், சிம்ம மாதம். ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். சூரிய பகவான் சிம்ம ராசியில் 31 நாட்களும் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். ஆவணி மாதம் 17ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சிம்மராசியில் கேது. ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை கன்னிராசியில் சுக்கிரன், பிறகு துலாம் ராசியில் ஆட்சி பெறுகிறார். கும்பராசியில் ராகு. சனிபகவான் மீனராசியில் வக்கரகதியில் செல்கிறார். மிதுன ராசியில் செவ்வாய். சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பொது பலன் காணலாம். ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது, சில எச்சரிக்கைகளை சொல்லுகிறது. என்ன என்பதை முதலில் காணலாம். பெற்றோர்களால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் இந்த ஆவணி மாதம் அதிகமாக நடைபெறும். மிக சிறப்பாக விமர்சையாக பெற்றோர்களால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இந்த ஆவணி மாதம் அதிகமாக நடைபெறும். கோவில் கும்பாபிஷேகம், திருவிழா, மக்கள் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடைபெறும். பருவமழை மின்னல் இடியுடன் தமிழ்நாட்டில் கனமழை பொழியும். ஆவணி மாதம் புயல் மழையும் தமிழ்நாட்டுக்கு வரும். பார்த்தீங்கன்னா வீடு கிரகபிரவேசம் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது ஆவணி மாதம். வீடு கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து நாளும் ஆவணி மாதம் வருகிறது. பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது அப்படின்னா, இந்த ஆவணி மாதம் விமான ரயில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. விமானம் ரயில் விபத்து. தேவாலயங்களில் இடி விழும். அதனால் மழை இடி இடிக்கும்போது, மின்னல் மின்னும்போது மொட்டை மாடியில் நிற்கிறது, மரத்தடியில் நிற்பது, இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புயல் சூறாவளி காற்றுடன் இந்த ஆவணி மாதம் எல்லா இடங்களிலும் கனமழை பொழிய வாய்ப்புண்டு. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசி அதிபதி 8வது வீட்டிலே மிதுனம் ராசியிலே செல்கிறார். மிதுனம் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் 10ஆம் அதிபதி சூரியனோடு அதனால் கேதுவோடு இணைந்து தொழிற்ஸ்தானத்திலே செல்கிறார். இப்போ இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரன் ஆவது எப்படி, பணக்காரன் ஆவதற்கு என்ன வழி? உங்களுக்கு அறிவு இப்போ தான் வேலை செய்யும். ஏன்னா உங்கள் ராசி செவ்வாய் பகவானுடைய ராசி. உங்கள் ராசியினுடைய குறியீடு தேள். அறிவு தேள் இப்போ உங்களை கொட்டும். எப்படி பணக்காரன் ஆகணும்? இதே சினிமாவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாமா? இதே நடிகர் ஆகலாமா? இதை பாட்டுக்கிட்டு எழுதலாமா? இதை கதை எழுதலாமா? இல்லை பணம் போட்டு டைரக்ஷன் பண்ணலாமா? அப்படின்னு பணம் சம்பாதிப்பதற்கு, பணக்காரன் ஆவதற்கு என்ன வழி? அல்லது மாந்திரிகம் செய்யக்கூடியவர், வெத்தலை மைய போட்டு பார்க்கக்கூடியவர்களை கூட்டு வீட்லேயோ காட்டிலேயோ ஏதாவது புதையல் இருக்குதா, அதை எதாவது தோண்டி எடுக்கலாமா அப்படின்னு உங்களுடைய எண்ணம் ஓடும். இப்போ பணக்காரன் ஆவதற்கு என்ன வழி? ஒரு கால அரசியலில் போய் இறங்கலாமா? அரசியலில் போய் ஏதோ ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணிக்கலாமா? அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும். ஏன்னா லாபாதிபதியும் தொழிற்ஸ்தானாதிபதியும் 10வது வீட்டிலே சேரும்போது பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழி, பணக்காரன் ஆவதற்கு என்ன வழி, எந்த தொழில் செய்யலாம், இப்போ என்ன தொழில் செஞ்சால் நாம் உடனே டிக்கு டிக்கு டிக்குன்னு
தாத்தா சம்பாதித்ததை விட, அப்பா சம்பாதித்ததை விட நாம் வந்து பணக்காரன் ஆவதற்கு என்ன வழி அப்படின்ற எண்ணம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து 8ஆம் அதிபதி. இப்போ வந்து செவ்வாய் 8வது வீட்டிலே செல்கிறார். இதை அரசுக்கு புறம்பான வழியில் இதை கள்ளச்சாராயம் காசலாமா, இதை கடத்தலில் ஏதாவது ஈடுபடலாமா அப்படின்ற மாதிரியான மன எண்ணங்களும் விருச்சிக ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் செல்லும். பணக்காரன் ஆவதற்கு என்ன வழி? சீக்கிரம் ஆகணும், அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகக்கூடாது, சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஒரு முன்முயற்சியாக இப்போ வந்து நீங்கள் ஈடுபடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 8ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அந்த 8ஆம் அதிபதி 10வது வீட்டிலே சூரியனோடு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ வந்து உங்கள் எண்ணங்கள் மிக பலமாக இருக்கும். இப்போ வந்து கூட்டாளிகள் நண்பர்களை நீங்கள் வந்து ஐடியா கேட்பீங்க, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு. விருச்சிக ராசியை கெடுப்பது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எதிரி யாரும் கிடையாது. உங்களை கெடுப்பதற்கு கண்டிப்பாக நண்பர்கள் தான், அப்படி இல்லைன்னா மாமன் மச்சனன்கள். விருச்சிக ராசி கெடுவதற்கு ஒன்று நண்பன், இல்லைன்னா மாமன் மச்சனன். இந்த 2 பாயிண்ட் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து பெற்றோர்களிடம், உடன் பிறந்தவர்களிடம் ஐடியா அறிவுரை கேட்கவே மாட்டீங்க. இது ஒரு பாயிண்ட்டு. 10வது வீட்டிலே சூரியன் புதன் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பெற்றோர்கள், பெரியோர்களுடைய, உடன் பிறந்தவர்களுடைய ஐடியா ஆலோசனை கேட்டுங்க. 10லே சூரியன் இருக்கும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்க. அரசு காரியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன். அரசியலில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு. இப்படி வந்து சூரியன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கொடுப்பார். அப்பாவுடைய ஐடியா கேட்டுங்க. அப்பாவுடைய ஆலோசனை விருச்சிக ராசி என்பவர்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஆவணி மாதம் 17ஆம் தேதி 11வது வீட்டிற்கு லாபஸ்தானத்திற்கு புதன் வருகிறார். கண்டிப்பாக வந்து நண்பர்கள், கூட்டாளிகளுடைய ஐடியாவையோ உதவியோ நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணக்காரன் ஆவதற்கு வழியை வந்து அவங்க காமிச்சு விட்ருவாங்க. கண்டிப்பாக வந்து அவர் ஜெயில் தண்டனை கூட அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஏன்னா உங்களுக்கு வந்து 8வது வீட்டிலே செவ்வாய் செல்கிறார். அப்போ வந்து நண்பர்களுடைய ஐடியா கேட்டிங்கன்னா குறுக்கு வழியை நாடி ஜெயிலில் போய் உட்காரக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்தி விடும். அதனால் வந்து என்ன வேலை செய்கிறீங்களோ, எந்த தொழில் செய்கிறீங்களோ அதையே மேம்படுத்துங்க. கண்டிப்பாக அதுலேயே பணக்காரன் ஆயிடலாம். ஆவணி மாதம் 15 வரை லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். 11வது வீட்டில் சுக்கிரன் இருப்பது நல்லது தான். பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் அதிக மகசூல், அதிகமாக பூ வரும், அதிக விலைக்கு விற்கும், நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். 7ஆம் அதிபதி 11வது வீட்டிலே நீச்சமாக இருக்கிறார். அப்போ வந்து வாழ்க்கை துணையுடைய ஐடியா, உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய சப்போர்ட், நல்ல தரமான பொருள் விற்பனை பண்ணிங்கன்னா வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. 11வது வீட்டிலே புதன் இருக்கும்போது செய்கின்ற வேலை, தொழில், வியாபாரம் மூலமாக விருச்சிக ராசிக்கு வருமானம் உண்டு. நகை, ஆபரணம், புதிய துணிமணி எடுக்கலாம். ஆவணி மாதம் 15ஆம் தேதி 12வது வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். 12வது வீட்டிலே சுபகிரகம் வரும்போது இரவு நன்றாக தூக்கம் வரும். விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். 12வது வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இப்போ இந்த ஆவணி மாதமே திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். 12வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது சுபகாரியங்களுக்கு, கோவில் திருவிழாவுக்கு அடிக்கடி சென்று வருவீங்க. விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இப்போ வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி விமான பயணம், ரயில் பயணம், பஸ்ஸில் பயணம் போகிறது, உங்கள் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்திலே சந்திர கிரகணம் நிகழப்போகிறது. அப்போ அந்த காலகட்டம் ஒரு 2.25 நாள் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே சனி வக்கரகதியில் வருகிறார். 5ஆம் வீட்டில் சனி இருப்பது சிறப்பு தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. புத்திரஸ்தானத்திலே சனி இருக்கும்போது
குழந்தைகளுடைய படிப்புக்காக, குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் வந்து செலவு பண்ணணும். குழந்தைகள் வந்து வெளியில் தங்கி படிக்க வைக்கிற மாதிரி, அல்லது நீங்கள் வெளியில் போய் வேலை செய்கிற மாதிரி 5வது வீட்டில் சனி இருக்கும்போது ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு குரு பலன் கிடைக்கிறது. அப்போ வந்து திருமணம் நடக்கும். உங்கள் பயண போக்குவரத்து சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து பாத யாத்திரை, கிரிவலம், காசி, ராமேஸ்வரம், நீண்ட தூர யாத்திரை சென்று வரணும் அப்படின்னு பல வருடமாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கலாம். ஆவணி மாதம் உங்களுக்கு கிரக நிலை சிறப்பாக இருக்குது. குரு பகவான் விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது கண்டிப்பாக அப்பாவுடைய ஆலோசனை பெற்று செயல்படுங்க. நீங்கள் வந்து அப்பா அறிவுரை இல்லாமல் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு அப்பாவை பேச்சை கேட்காம நண்பர்கள் பேச்சை கேட்டு, மச்சனன்கள் பேச்சை கேட்டு இதே ஒரு காரியத்தில் போய் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பளுக்கு இடைஞ்சல் தான். அப்புறமேட்டி வழக்கு, வில்லங்கம், சிறைசாலை கூட செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த ஆவணி மாதமே கூட ஏற்படுத்தி விடும். குருபலன் வந்தோம் எனக்கு வந்து கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த விருச்சிக ராசி என்பளுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எவ்வழியிலும் விருச்சிக ராசி என்பர்கள் நிதானமாக வாழ்க்கையில் பணக்காரனாவது எப்படி, அதாவது நல்ல வழியில் முன்னேறணும், நல்ல வழியில் தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.